மலேசியாவுடைய முஸ்லீம் மியூசியம். நீங்கள் ஆக்சுவலாக லீவுன்னு போட்டுருந்துச்சு, அதனால் வேணும்னு நினச்சேன். ஆனால் இது நான் போகிற வழியிலேயே இருக்கிற ஒரு ஸ்பாட். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் உள்ள. இங்கே ஏதோ ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், கேமிங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய கேமிங் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அது நம்மளுடைய பிரைனையும் ஸ்ட்ரென்த்தையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டியாக நோட்டீஸ் முடிஞ்சு பின்னாடி அந்த பாட்டு வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. பின்னாடி மழை பெஞ்சதுனால உள்ளார ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இதான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக அதை பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை. கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது, ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது. மேபி அவங்க இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம், ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது. ஸோ கேரளா சங்கம் கிளம்பிட்டேன். முடிஞ்சால் ரிட்டன் வரும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்குள்ள அந்த மியூசியம் ஓப்பனில் தான் இருக்காங்க, செக் பண்ணிப்போம். வேறு நெட்டில் க்ளோஸ்னு இருந்துச்சு, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இதை முடிச்சுட்டு போய்டும். கொஞ்சம் பண்ணான ஆக்டிவிட்டி தாங்க. 2-3 டாஸ்க்கு இல்லை, லைனாக கண்டினியூவாக ஒரு 10 டாஸ்க் அப்படியே செய்கிற மாதிரி சும்மா பண்ண போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு வேடிக்கை பார்க்க. யாருன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏதோ நம்ம அமௌண்ட் கட்டிட்டு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதான். ஜெயிச்சோ ஏதோ பரிசு தருவன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியல. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் அவ்வளோ பேசல, ரொம்ப மலையில் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஏஜ் லிமிட் கிடையாது தான். சரி ஓகே, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது இப்போதைக்கு. கிளம்பும். எனக்கு திரும்பவும் மழை வர மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரூமுக்கு கொண்டு போயிட்டு இந்த பேகை வச்சுட்டு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இதுதாங்க ஃப்ரண்ட் வியூ மலேசியன் முஸ்லீம் மியூசியத்தோட ஃப்ரண்ட் வியூ. ஃபுல்லாக மலேசியா நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா நீ சண்டேங்கிறதுனால மூடி இருக்குது. அந்த மியூசியம் ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். முஸ்லீம்ஸ் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிலாம் மாறி வந்துச்சு, இங்கே மலேசியாவில் அவங்களுடைய கலாச்சாரம், முஸ்லீம் மக்களோட கலாச்சாரம், அதனுடைய ரிப்ளிக்கா தான் உள்ளே இருக்குமா. அங்கே வெளியில் ஃபோட்டோஸ் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் பார்க்க முடிஞ்சுது. சரி ஓகே, சான்ஸ் கிடச்சா நம்ம இன்னொரு நாள் வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அவ்வளோதான், அப்படியே இறங்கி போக வேண்டியதான். இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் இவ்வளோ ஃபாஸ்ட் இருக்காது பாருங்களேன். நம்ம ஊரில் இவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது, ஆனால் இந்த ஊரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த எக்ஸ்கலேட்டர். ஒரு வழியில் இதில் தான் போகணும். Ya bos, makan sini ya bos. Ini semua.
Stuck on you, God is putting down deep in my soul that I just Sini bu.